இருட்டான சுரங்கத்துக்குள்ள சிக்கியுள்ளது ஒவ்வொரு கேள்வியும். தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தாள் அவளுடைய ஒவ்வொரு செயலும். ஒரு சின்ன தவறு விதியின் வலையாக மாறியது. சுயநலம் மற்றும் பயத்தால் நொறுங்கி கொண்டிருந்தது அவளுடைய ஒவ்வொரு நினைவுகளும். வழி கற்றுக் கொடுத்தது மனித நேயத்தின் உண்மையான பாதையை. அப்பொழுதுதான் திறந்தது விளையாட்டின் கதவு. திரும்பியது வாழ்வதற்கான ஆசை. தான்யா ஃப்ளோரை தொடச்சிக்கிட்டே சுவிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல சுத்தம் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்கா. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவளோட காதுல இயர்போன் போட்டிருந்தா. அதனால கஸ்டமருங்க பேசுறதுல அவ கவனத்தை செலுத்த மாட்டா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ ஸ்டோருக்கு பின்னாடி இருக்கிற வேலையாட்களோட ரூமுக்கு போயிட்டா. உள்ள காலடி எடுத்து வச்சதும் ஏதோ ஒன்னு அவ விசித்திரமா உணர ஆரம்பிச்சா. ஏதோ அங்க சரியில்லாத மாதிரி இருந்தது. ரூம்ல நாலா பக்கமும் ஒரே இருட்டா இருந்தது. அப்புறம் அவளுக்கு எதுவும் சரியா கூட தெரியல. அவ ரொம்ப எச்சரிக்கையா முன்னாடி போனா. அப்புறம் அங்க இருந்த ஸ்விட்சை தட்டி லைட்டை போட்டா. வெளிச்சம் வந்ததும் அவ இங்க அங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது லாக்கர்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. யாரோ அங்க லேசா அசஞ்சா மாதிரி இருந்தது. அவ மெல்ல மெல்ல சின்ன சின்ன அடியா எடுத்து முன்னாடி நடந்து போனா. அந்த லாக்கரோட மூளைக்கிட்ட அவ போனதுமே தான்யா பயந்து போய் பின்னாடி போனா. ராகவ் வேற யாரும் இல்ல. அவன் அங்க அவ கூட வேலை செய்யற அவள மாதிரி ஒரு வேலையாள். அவன் தான்யா கிட்ட கிண்டலா விளையாடினான். ஆரம்பத்துல அவங்க ஒரு உறவுல இருந்தாங்க. ஆனா தான்யா தன்னுடைய கமிட்மெண்டோட கஷ்டத்தினால அந்த உறவை மேற்கொண்டு எடுத்துட்டு போகல. பயந்துட்டியா? பயப்படல, அதிர்ச்சி ஆயிட்டேன். சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லாத. காரணம் எல்லாம் கிடையாது, உனக்கு தான் நல்லா தெரியுமே. சரி, அதெல்லாம் விடு. சாயந்தரம் என்ன பிளான் வச்சிருக்க? ஒன்னும் இல்ல. உனக்கு? இப்போதைக்கு எதுவும் இல்ல. அப்படி நீ விருப்பப்பட்ட ஏதாவது பண்ணலாம். ராகவ், இதுக்கெல்லாம் நான் இப்ப தயாரா இல்லைங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எது வரைக்கும்? தானியா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உன்னுடைய கமிட்மெண்ட்னு வேலைக்கு போயிட்டே இருப்ப? உனக்கு தோணல நீயும் செட்டில் ஆகணும்னு? எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியல. நான் இப்ப கிளம்புறேன், பாய். ராகவ் சோகமாயி அந்த பெஞ்ச்ல உட்காந்துட்டான். தான்யா அங்க இருந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான்யா மெட்ரோ ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தா. மெட்ரோ வந்தது. தான்யா அதுல ஏறினா. அப்புறம் மெட்ரோ அங்கிருந்து போக ஆரம்பிச்சது. போற வழியில மெட்ரோ நிறைய ஸ்டேஷன்கள்ல நின்னுச்சு. அப்புறம் ஒருத்தரா ஜனங்க இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. மெல்ல மெல்ல போகி காலியாச்சு. கடைசியில மெட்ரோல தான்யா மட்டுமே இருந்தா. தான்யாவோட வீடு மெட்ரோவோட கடைசி ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கு. அது எப்பவுமே ரொம்பவும் வெறிச்சோடி போய் அமைதியா இருக்கும். மெட்ரோ அங்க போய் சேர்ந்தது. தான்யாவும் மெட்ரோவை விட்டு இறங்கினா. தான்யா மெட்ரோவை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் எப்பவும் போல எக்ஸிட் கேட்டுக்கே போனா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சது வேலை நடக்கிறதுனால அங்க கேட் மூடி இருக்குன்னு. அவ திரும்பி இன்னொரு பக்கம் போக ஆரம்பிச்சா. அப்புறம் எக்ஸிட்டை தேடுறதுக்காக முன்னாடி போய்கிட்டே இருந்தா. ஆனா அவளுக்கு வழி எதுவும் கிடைக்கல. அப்பதான் அங்க ஒரு ஆளை அவ கவனிச்சா. அவன் கருப்பு மாஸ்க் அப்புறம் கருப்பு ஓவர் கோட்ல பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தான். அந்த ஆளு அவளுக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சான். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான்யா முடிவு பண்ணா அவன்கிட்டயே எக்ஸிட்டை பத்தி கேட்போன்னு. அவ மெல்ல மெல்ல அந்த ஆளு கிட்ட போனா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த ஆளு தான்யா பக்கம் தன்னுடைய தலையை திருப்பினா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கேருந்து வெளியே போறதுக்கான வழி எப்படி போகணும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த ஆளு கொஞ்ச நேரம் வரைக்கும் தான்யாவை ரொம்ப விசித்திரமா பார்த்துட்டே இருந்தான். தான்யாவுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் சத்தமா அவன் கிட்ட கேட்டா, நீங்க என்ன முறைச்சது போதும்னா வெளியே போறதுக்கான வழி எதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி தெரியலன்னா கூட சொல்லிடுங்களேன், தெரியலன்னு. அந்த ஆளு எதுவுமே பேசல. தான்யா அங்கேருந்து போக ஆரம்பிச்சா. அவ போகும்போது பின்னாடி இருந்து அவளுக்கு லேசான சத்தம் கேட்டுச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்தபோது தான் தெரிஞ்சது அந்த ஆளு அடுத்த பிளாட்ஃபார்ம் பக்கம் ஒரு சப்வே பக்கம் கைய காட்டினாரு. தான்யா அந்த பக்கம் பார்த்தா. அந்த ஆளு கிட்ட அவ எதுவும் சொல்லல. அப்புறம் சப்வேயை நோக்கி போக ஆரம்பிச்சா. தான்யா படிக்கட்டுல இறங்கினா. அப்புறம் அந்த சப்வேவை நோக்கி போனா.
அந்த ஆள் அந்த பக்கம் தான் எக்ஸிட்டுக்கான வழியை சொன்னான். தானியா சப்வேல இருந்து படிக்கட்டுல இறங்கின போது அவளுக்கு அந்த சூழல் கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. அவ உள்ள போனா. அப்பதான் அவ பக்கத்துல ஒரு லேடி ரொம்ப வேகமா அங்கிருந்து போனா. அந்த லேடி பயந்து போய் இருந்தாங்க. அப்புறம் சீக்கிரம் எக்ஸிட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. தானியா கொஞ்ச நேரம் அவளை பார்த்தா. அப்புறம் ரொம்பலாம் யோசிக்காம முன்னாடி நடந்து போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு எக்ஸிட் கேட் தெரிஞ்சது. அந்த கேட்ல ஒரு போர்டு போட்டிருந்தது. அதுல எழுதியிருந்தது லெவல் 0. தானியாவுக்கு இதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவ ரொம்பலாம் கவனத்தை செலுத்தல. அந்த கேட்டை விட்டு வெளியில போனா. ஆனா வெளியே வந்ததும் எல்லாமே திடீர்னு மாறி போச்சு. தானியா பார்த்தா அவ அதே சப்வேவுக்கு திரும்பி வந்து நின்னுட்டு இருந்தா. இத பார்த்துட்டு அவ அப்படியே அதிர்ந்து போனா. என்ன இது, நான் மறுபடியும் இங்க எப்படி வந்தேன்? அவ நாலாபுறமும் சுத்தி பார்த்தா ஏதாவது விசித்திரமா அங்க ஏதாவது இருக்கான்னு. அப்புறம் அவ அவசரமா எக்ஸிட்டை நோக்கி ஓடினா. அவ 3 தடவை சபையை விட்டு வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா ஒவ்வொரு தடவையும் வெளியே வந்ததும் அவ மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டா. ஸ்டாப் இட், என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் இப்படி பண்றது யாரு? அவ ஒரு மூலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சா. அப்பதான் அவளுக்கு மறுபடியும் அதே லேடி கணக்கு தெரிஞ்சா. அவங்கள சபைக்கு முதல் தடவை வந்த போது அவ பார்த்தா. இந்த தடவை அந்த லேடி இடது பக்கத்துல இன்னொரு கதவுல இருந்து வெளியே வந்தா. அவ முன்ன மாதிரியே பயந்து போய் ரொம்ப வேகமா முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தா. அவங்க போறத தானியா பார்த்துட்டா. ஆனா அவளால புரிஞ்சுக்க முடியல இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு. அவ எழுந்தா. அந்த லேடி எந்த பக்கம் இருந்து வந்தாங்களோ அந்த இடத்த நோக்கி அவ ஓடினா. அங்க போனதும் அவளுக்கு அங்க ஒரு போர்டு தெரிஞ்சது. அதுல எழுதியிருந்தது லெவல் 1. அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு போர்டு போட்டிருந்தது. அதுல எழுதியிருந்துச்சு கேம் இங்க இருந்து ஆரம்பமாகுது. அப்புறம் கீழே எழுதியிருக்கு தகவல், ஃபைண்ட் மிஸ்ஸிங் டீடைல்ஸ். கண்ணில் கண்ணீரோட கொஞ்ச நேரம் வரைக்கும் தானியா அந்த போர்டையே பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் தைரியத்தோட அந்த வழியில முன்னாடி போறதுக்கான முடிவை எடுத்தா. அவ சப்வேல உள்ள போனா. அவ பார்த்த போது அதே ஆளு அந்த பெஞ்சில உட்கார்ந்து இருந்தாரு. தானியா கண்ணில் கண்ணீரோட அவரை நோக்கி ஓடினா. அப்புறம் அந்த ஆள்கிட்ட கேள்வி கேட்டா. யாரு நீ? என்ன பண்ண நினைக்கிற? அப்புறம் என்ன இது? அந்த ஆள் எழுந்து நின்னான். அப்புறம் முதல் தடவை அவன் பேசினான். உன்னுடைய வாழ்க்கையோட முதல் பாடம் சின்ன விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தணும். அத பண்ணு. அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியில போ. ஞாபகம் வச்சுக்க, அப்படி நீ தப்பு பண்ணினா அப்ப நீ மறுபடியும் எழுதணும் தேர்வு. என்ன சொல்றீங்க? முன்னேறி போ, அப்புறம் நீயே கண்டுபிடி. இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு செவத்துக்கு பின்னாடி போயிட்டாரு. அப்புறம் மறைஞ்சிட்டாரு. அவன் கொஞ்சம் பின்னாடி வெளிக்கு போனா. அப்புறம் பெரு மூச்சு விட்டா. அப்புறம் மொத்த சப்வேவையும் சுத்தி பார்த்தா. அப்புறம் அந்த மனுஷன் சொல்லிட்டு போன வார்த்தைகளை மறுபடியும் நினைச்சு பார்க்க முயற்சி பண்ணா. சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தணும். அவ சப்வே பக்கம் மேல நோக்கி பார்த்தா. அப்ப திடீர்னு அவ மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. ஓகே, அப்படின்னு நான் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் பார்த்தாகணும். தடுமாற்றம் எதுவும் இல்லாம தானியா சப்வேல முதல்ல காலடி எடுத்து வச்சா. ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா தான் இருந்தது. அவ ரொம்ப கவனமா எல்லா விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிச்சா. பெஞ்ச், சுவர்ல இருந்த பேனர்ஸ், அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தா. மெல்ல மெல்ல நடந்துக்கிட்டே அவ அந்த சபையோட கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துட்டா. அங்க போனதும் அவளுக்கு தெரிஞ்சது இப்ப லெவல் 0 காணாம போயிடுச்சு. அங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுல எழுதியிருக்கு லெவல் 1. அதான் அவ முதல்ல பார்த்தது. தானியா கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்தா. அப்புறம் உள்ள போறதுக்கு கொஞ்சம் தடுமாறினா. அப்பதான் அதே லேடி பின்னாடி இருந்து ஓடி வந்தா. அந்த லேடியோட கையில ஒரு பெரிய சுத்தியல் இருந்தது. அத அவ கையில தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டே தானியாவை நோக்கி ஓடி வந்தா. இதை பார்த்ததும் தானியா பயந்துட்டா. உடனே லெவல் 1 இருக்கிற கேட்டு பக்கம் ஓடினா. அந்த கேட்டை விட்டு அவ வெளியே வந்ததும் அவ திடீர்னு அங்க நின்னுட்டா. அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. ஏன்னா வெளியே வந்ததும் அவ மறுபடியும் அதே சப்வேல நின்றுட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு தானியா மறுபடியும் பயந்துட்டா. அப்புறம் அவளுக்கு புரியல இப்ப அவளுக்கு என்ன நடந்ததுன்னு. என்ன இது,
நான் எல்லாத்தையும் சரியா தானே பண்ணேன். அப்புறம் அவ தரையில உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. அப்பதான் அவ உணர ஆரம்பிச்சா. யாரோ அவளை நோக்கி நடந்து வரத பார்த்தா. அவரு ஒரு ஆளு. அவரோட முகத்துல ஒரு விசித்திரமான சிரிப்பு இருந்தது. அவரு மெல்ல மெல்ல அவளை கடந்து முன்னாடி நடந்து போனாரு. தானியா அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணா. அவர்கிட்ட அவ உதவி கேட்டா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மனுஷன் அவ சொல்றது எதையும் கேட்காம முன்னாடி போயிட்டே இருந்தாரு. தானியா சில நொடிகள் தன்னைத்தானே ரொம்ப தனிமையிலையும் பார்க்காத மாதிரி ஃபீல் பண்ணா. அப்புறம் அவ கண்ணீரை தொடச்சிக்கிட்டா. அப்புறம் முடிவு பண்ணா இத அவளே ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. அவ நடுநடுங்கிட்டே எழுந்தா. அப்புறம் மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து போனா. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. இந்த இடத்துல ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு அவ நாலாப்புறமும் ரொம்ப கவனமா பார்த்தா. ஆனா அவளுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல. அவ முன்னாடி நடந்து போனா. அவ எக்ஸிட் கிட்ட போனதுமே அவளோட பார்வை மேலே இருந்த ஒரு கடிகாரத்து மேல பட்டுச்சு. கடிகாரம் உல்டாவா சுத்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு தானியா உடனே புரிஞ்சுக்கிட்டா இங்கதான் ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு. அவ அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்த்தா. அப்புறம் முன்னாடி நடந்து போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ மறுபடியும் எக்ஸிட் கிட்ட போய் சேர்ந்தா. ஆனா அங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. வலது பக்க கதவு இப்ப லெவல் 2 ஆயிடுச்சு. கீழே ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, பி செல்ஃப்லெஸ். தானியா மறுபடியும் சப்வேவை நோக்கி பார்த்தா. அப்புறம் உள்ள போகிறதுக்கு முடிவு பண்ணா. தானியா இப்போ இன்னொரு சப்வேக்குள்ள வந்தா. இந்த இடம் முன்ன விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்பதான் அவளுக்கு பின்னாடி அதே ஆள் நிக்கிறது தெரிஞ்சது. அடுத்த லெவலுக்கு நீ வந்துட்ட. உன் வாழ்க்கையில உன்னுடைய தவற உணர்றதுக்கு 2வது வாய்ப்பு. இப்போ இந்த லெவலை தாண்டி போ. அப்புறம் சுதந்திரத்துக்கான வழியை தர. ஞாபகம் வச்சுக்க, ஒருவேளை இங்க ஏதாவது தவறு நடந்தா அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யார் நீ? அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? அந்த ஆள் இல்லைன்னு தலையை அசைச்சாரு. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்ப தானியா இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா. அவ சப்வேவை நோக்கி பார்த்தா. அப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இந்த லெவலுக்கான அர்த்தம் என்னன்னு. இங்க எழுதப்பட்டிருந்தது பி செல்ஃப்லெஸ். ஆனா அதனால அவளுக்கு எந்த தெளிவான அர்த்தமும் புரியல. அவ மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து போனா. அப்பதான் அந்த சப்வேக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து அதே லேடி உள்ள வந்தா. அவதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில சுத்தியலோட அவளை துரத்திக்கிட்டு வந்தவ. இந்த தடவை அவ ரொம்ப அமைதியா தெரிஞ்சா. ஆனா அவளை பார்த்துட்டு தானியாவுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம் அவ பயந்து போயிட்டா. தானியா பின்னாடி விலகி போக ஆரம்பிச்சா. அப்பதான் அந்த லேடி அவளை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து வந்தா. அந்த லேடியோட முகத்துல ஆழமான துக்கம் தெரிஞ்சது. அப்புறம் திடீர்னு தானியாவை நோக்கி ஓடி வந்தா. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு, நான் இங்க மாட்டிக்கிட்டேன். அந்த லேடி அவளை நோக்கி வேகமா ஓடி வந்தா. தானியா பயந்து போய் பின்னாடி ஒரு அடி எடுத்து வச்சா. அப்புறம் உடனே அந்த சபையோட என்ட்ரி கிட்ட ஓடினா. அங்க அவளுக்கு ஒரு போர்டு தெரிஞ்சது. அதுல எழுதியிருந்தது லெவல் 0. பயத்துல தானியா அதே பாதையில உள்ள போயிட்டா. தானியா அந்த சபைக்குள்ள போனதுமே பயத்துல அவளுடைய இதயமே நடுங்க ஆரம்பிச்சது. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, அவ மறுபடியும் அதே சபைக்கு வந்துட்டா. அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பமாச்சு. இப்ப அவ மறுபடியும் லெவல் 0ல நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டா. அவ ரொம்ப டென்ஷன் ஆகி பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. பயம் வழியில அவளோட அழுக, அப்புறம் கதர்னது எல்லாமே அந்த சபையில எதிரொலிச்சுது. அதே சமயம் அந்த ஆளு அங்க வந்தான். அப்புறம் ஒரு கவிதைய சொல்ல ஆரம்பிச்சான். நாம என்னைக்கும் அடுத்தவங்க கத்துற சத்தத்தை கேட்கறதே இல்லை. அப்புறம் என்னைக்கும் நாம கத்துற சத்தத்தினாலையும் நாம தப்பிக்க முடியறதில்ல. விளையாட்டு அதுதான் தானியா. ஆனா இந்த தடவை பலி நீதான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்ன நடக்குது இங்க? எனக்கு பதில் சொல்லு. சொன்ன இல்ல தானியா, கண்டிப்பா உதவி செய்யணும். இல்லன்னா அந்த லெவல் முடியவே முடியாது. நீ உதவி செய்யறதை விட உன்னை காப்பாத்திக்கலாம்னு நினைச்ச. அப்புறம் உனக்கு நீயே இந்த குழிய தோண்டிக்கிட்ட. இப்போ மறுபடியும் ஒரு தடவை பண்ணு. அப்புறம் நீ இதுக்குள்ளவே மாட்டிக்குவ. அப்புறம் உதிக்கிற சூரியனை நீ எனக்கும் பார்க்க முடியாது. நான் இத பண்ண விரும்பல. நீ இந்த விளையாட்டை இல்ல, இந்த விளையாட்டு தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னுடைய இந்த தவறு உன்னை விட்டு போகாது.
அந்த ஆளு தன்னுடைய கைய சவ்வேல ஓரத்துல போட்டிருந்த டிஸ்ப்ளே பக்கம் காட்டினான். டிஸ்ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அதுல ராகவ் கண்ணுக்கு தெரிஞ்சான். அவன் தன்னுடைய படுக்கையில தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு ராகவோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. படுக்கையில இருந்து முழிச்சு காத்துல மேல பறக்க ஆரம்பிச்சான். அப்புறம் வேகமா கீழே போய் விழுந்தான். அவன் அந்த இடத்துல எந்த அசைவும் இல்லாம இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு தானியாவோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அவ பயந்து போய் அந்த ஆளை நோக்கி பார்த்தா. ஆனா அப்பதான் அந்த ஆளு அவ மேல பாஞ்சான். தானியா திடீர்னு கண்ணை திறந்தா. அவ பார்த்த போது அதே ஆள் அவ பக்கத்துல இருந்தான். முதல்ல அவ சொன்னதை அவர் கேட்காம போனாரு. அவர் எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா இருந்தாரு. தானியா எழுந்து நாலா பக்கமும் பார்த்தா. அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுது, இவன் மறுபடியும் level 1ல இருக்கான். அவ அந்த ஆள் இருக்கிற பக்கம் திரும்பினா. அப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணா. உங்களால பேச முடியுமா? ஆ தானியோட கண்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுச்சு. இங்க என்ன நடக்குது? அந்த மனுஷன் யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நான் இங்க இருந்து வெளியில போலான்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் பிரெக்னெண்டா இருக்கிற என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கால்ஸ் எடுக்காம விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி நான் இங்க மாட்டிக்கிட்டேன். தானியாவுக்கு திடீர்னு புரிய ஆரம்பிச்சது. இந்த விளையாட்டுல மாட்டிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவங்க வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கான பலனை அனுபவிக்கிறாங்க. அந்த ஆளு இப்பவும் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. தானியா அவரையும் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. 2 பேரும் நடந்து சபையோட எக்ஸிட் கிட்ட போயிட்டாங்க. அங்க லெவல் 2ன்னு போர்டு போட்டிருந்தது. அவங்க நேரத்தை கடத்தாம நேரா உள்ள போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் சபையோட லெவல் 2க்கு போன உடனே ஏதோ ஒரு தடயத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தானியாவுக்கு ஞாபகம் வந்தது. லெவல் 2வோட ரூல்ஸ் என்னன்னா, பி செல்ஃப்லெஸ். அவ திரும்பி அவ கூட வந்த ஆளை நோக்கி பார்த்தா. நீங்க இங்க எவ்வளவு நாளா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது. ஒருவேளை கொஞ்ச நாள். தானியா அமைதியா பின்னாடி விலகி போனா. அப்புறம் அந்த சபையோட எக்ஸிட்டை நோக்கி போக ஆரம்பிச்சா. அப்பதான் அந்த மனுஷன் உணர ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு அவளை தடுத்து நிறுத்தி கேட்டாரு, ஏய், நீ என்ன பண்ற? வேண்டாம் வேண்டாம், என்னை தனியா விட்டுட்டு போகாத. வேண்டாம். இல்ல. தானியா சபையோட எக்ஸிட் வரைக்கும் போயிட்டா. அங்க லெவல் 3ன்னு எழுதியிருந்தது. அவ அங்க போய் பின்னாடி திரும்பி பார்த்தா. அந்த ஆளு அவ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தாரு. அவ எதையும் யோசிக்காம தானியா உள்ள காலடி எடுத்து வச்சா. தானியா சபையோட கடைசி லெவல்ல உள்ள நுழைஞ்சதும் அவ பார்த்தா இன்னொரு பக்கம் பாத ஸ்லைடிங் ஸ்டீலோட கதவால மூடப்பட்டிருந்தது. அதுகிட்ட அதே லேடி நின்றுட்டு இருந்தா. அவங்கள அவ ஏற்கனவே பார்த்துட்டா. கொஞ்ச நொடிக்கு அப்புறம் அந்த லேடி திரும்பி தானியாவை பார்த்தா. யார் நீ? அந்த லேடி முன்னாடி வர்றதுக்கு முயற்சி பண்ண போது திடீர்னு கீழே ஒரு கதவு திறந்தது. அப்புறம் அவ அதுக்குள்ள விழுந்துட்டா. தானியா உடனே அவளை நோக்கி ஓடினா. ஆனா அங்க போனதும் அவளுக்கு அந்த கதவுக்கான எந்த ஒரு அடையாளமும் அங்க தெரியல. அவ நாலாபுறமும் பார்த்தா. அப்ப அங்க இன்னொரு டிஸ்பிளே ஆரம்பமாச்சு. தானியா அந்த டிஸ்பிளேவை பார்த்தா. அங்க அதே மாஸ்க் போட்ட அந்த ஆளு அப்புறம் அந்த லேடி 2 பேரையும் கயிறால கட்டி உட்கார வச்சிருந்தாரு. அப்புறம் அவங்க மேல பெட்ரோலை ஊத்தினாரு. இத பார்த்துட்டு தானியாவோட கண்கள்ல பயம் நிறைஞ்சிருந்தது. இல்ல இல்ல இல்ல. அந்த ஆளு எதிர்க்க எப்படி பார்த்தாருன்னா, தானியா அவரை பார்க்கறது அவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எரிகிற நெருப்ப அவங்க மேல தூக்கி வீசினாரு. அவங்க நெருப்புல எரிய ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வடி நிறைஞ்ச கதறல் சத்தம் அந்த ரூம் முழுக்க எதிரொலிச்சது. இதெல்லாம் பார்த்த தானியாவோட சகிச்சுக்க முடியல. அவ அப்படியே அங்கேயே உட்காந்துட்டா. அப்புறம் தன்னுடைய காதுகளை கையால மூடிக்கிட்டா. சில நொடிக்கு அப்புறம் திடீர்னு எல்லாம் அமைதியாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் முன்னாடி அந்த ஸ்டீல் கதவு திறந்தது. எதிர்க்க அதே பெரிய சுத்தியல் அங்க இருந்தது. கண்ணில் கண்ணீரோட தானியா எழுந்து நின்னா. சுத்தியலை எடுத்தா. அப்புறம் முன்னாடி நடந்து போனா. தானியா கையில சுத்தியோட முன்னாடி நடந்து வந்தா. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அவ அங்கே நின்னுட்டா. அப்புறம் கையில சுத்தியலோட அங்க நின்னுட்டு இருந்தா. அப்பதான் அவ பார்த்தா
அதே மாஸ்க் போட்ட ஆளு அவ எதிர்க்க நின்னுட்டு இருந்தாரு. தானியா தன்னோட கையில அந்த சுத்தியில ஓடினா. அப்புறம் அந்த ஆளை நோக்கி ஓடினா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ தரையில உட்காந்துருந்தா. அவளோட முகம், கை, அப்புறம் முகத்துல ரத்த கரை இருந்தது. அப்புறம் அவளுக்கு முன்னாடி அந்த ஆளோட பணம் இருந்தது. தானியா மெல்ல மெல்ல எழுந்தா. அந்த ஆளோட முகத்துல இருந்த மாஸ்கை எடுத்தா. அந்த ஆளு தான் இப்ப அவ கொன்னா. அந்த மாஸ்கை எடுத்ததுமே அவ அப்படியே அதிர்ந்து போயிட்டா. எதிர்க்கு இருந்தது அந்த முகம் வேற யாரோடதோ இல்லை, அது அந்த தானியாவோட முகமே தான். இதை பார்த்ததுமே தானியாவோட கண்கள்லாம் இருண்டு போக ஆரம்பிச்சது. அப்புறம் அவ அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டா. தானியா திடீர்னு மெட்ரோ ஸ்டேஷன்ல முழிச்சு பார்த்தா. அங்கதான் முதல்ல அவ ட்ரெயினை எங்க பிடிச்சாலும் அங்க டைம் மறுபடியும் அதே டைம்க்கு வந்துடுச்சு. அங்க சில ஆளுங்க ஒரு ஆள் கிட்ட இருந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தானியா அவங்கள முறைச்சு பார்த்தா. அப்புறம் அவ எழுந்தா. அப்புறம் தரையில இருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்தா. அந்த ரவுடிங்க அவ பக்கம் திரும்பின போது தானியா முன்னாடி போனா. முழு பலத்தோட அந்த ராடால அவ அடிச்சா.